அடி நேயர்களுக்கு சாய்ஸ்தாவின் அன்பு வணக்கங்கள். சினிமா ரசிகையாக இப்பதிவில் நான் பேச வந்திருக்கின்றது இப்பொழுது வெளிவர இருக்கும் ராமாயணன் திரைப்படத்தை பற்றி தான். இந்த ராமாயண திரைப்படத்தின் ட்ரெய்லர் இப்போ 2 நாட்களுக்கு முன்பு வெளிவந்தது. அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, நிறைய விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கிறது, எதிர்பார்ப்பையும் அதிகப்படுத்தி இருக்குதுன்னு சொல்லலாம். குறிப்பாக சாய் பல்லவியை நோக்கி நிறைய விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. இவங்கெல்லாம் சீதாவா அப்படின்னு நிறைய வந்துட்டு இருக்குது. அதை நம்ம பொருட்படுத்த வேண்டியதில்லை. அது படம் வந்ததின் பிறகு அவங்க அது சீதா கேரக்டருக்கு பொருத்தமாக இருக்காங்களா இல்லையாங்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நாம் சிறு வயதிலேருந்தே இப்போ நம்ம தமிழிலேயே கூட சம்பூர்ண ராமாயணம் படம் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம சின்ன பிள்ளைங்களாக இருக்கும் பொழுதே ராமாயணம் ஹிந்தி தொடர் அதை பார்த்தோம், ஹிந்தியில் பார்த்தோம். அதன் பிறகு தமிழாக்கத்தில் பார்த்தோம். இப்படி ராமாயணத்தை பல்வேறு வடிவங்களில் பல்வேறு மொழிகளில் நாம் வளர பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். இப்போ அந்த நம்ம பார்த்த ராமாயணத்திற்கும் உண்மையான ராமாயணத்திற்கும், அதாவது உண்மையான ராமாயணங்கிறது என்னன்னு தெரியாது, இதிகாசத்தில் அந்த இப்போ கம்பராமாயணம், வால்மீகி ராமாயணம்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த எழுதப்பட்ட அந்த எழுத்து வடிவத்திற்கும் திரை வடிவத்திற்கும் நாடக வடிவத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றத. அந்த எழுத்து வடிவத்திற்கு முரண்பட்ட வடிவத்தில் இருக்கின்றத. இதெல்லாம் தர்க்கம் போயிட்டே இருக்குது. இப்போ சமீபத்தில் வெளிவந்த இந்த ராமாயண ட்ரெய்லர் ராவணன் கதாபாத்திரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அந்த ராவணன் கதாபாத்திரத்தின் பார்வையில் இந்த படம் செல்கின்றதோ அப்படிங்கிற ஒரு தாக்கத்தை நமக்குள்ளார பார்க்கும் பொழுது அந்த சிந்தனையை நமக்குள்ளார ஏற்படுத்துது. இந்த ராவணன் கேரக்டருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. சரி, நம்ம ராவணனுடைய கதையும் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், இவங்க உண்மையாகவே அதாவது உண்மைன்னு நான் என்ன சொல்கிறேன்னா, எழுத்து வடிவத்தில் உள்ள அந்த இதையை தான் எடுத்திருக்காங்களா, இல்லை இவங்க காட்சிப்படுத்துறதுக்காக சுவராசியத்திற்காக வேறு மாதிரி எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது ஒருவருடைய பதிவு என்ன வந்திருக்குது முகநூல்லன்னு பார்த்தீங்கன்னா, ராமன் என்கின்ற தெய்வத்தின் நோக்கத்தில் கதையை சொல்லாமல் ராவணன் என்கின்ற மனிதனின் நோக்கத்தில் கதை சொல்வது என்பது வரவேற்கத்தக்கது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. எனக்கு இது புரியவே இல்லைங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கதை, அந்த கதையில் 2 கதாபாத்திரம், முக்கிய கதாபாத்திரம், ஒன்று நேர்மறை கதாபாத்திரம், ஒன்று எதிர்மறை கதாபாத்திரம். அதாவது கதாநாயகன் வில்லன், கதாநாயகன் தெய்வன் மனித ரூபத்தில் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க மனிதன் அரக்க வடிவில், அதாவது அரக்க தன்மை கொண்டவனாக இருந்தான்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒன்று அந்த கதையை நம்பினால், நீங்கள் இதிகாசம் சாமி இதெல்லாம் நம்புறீங்க, நம்பலை, அது அவங்கவுங்க விருப்பம். ஆனால் அதை நம்பினால், அந்த ஒரு கதையை நம்பினால் அதில் ஒரு கேரக்டர் நீங்கள் உண்மைன்னு நினச்சிங்கன்னா அது எல்லா கேரக்டரும் உண்மை தான். ஒரு கேரக்டர் பொய்னாலும் அப்போ எல்லா கேரக்டரும் பொய் தான் இல்லைங்களா? இதில் கற்பனை கதாபாத்திரங்கள் இவை அப்படின்னு நமக்கு இப்போ கதையில் எழுதுகிற மாதிரி யாரும் அன்றைக்கி எழுதி வைக்கல. அது ஃபுல்லாக எல்லாமே நடந்ததுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ராவணன் மனிதன் சொல்லி, ராவணன் இந்த மண்ணை சார்ந்தவன் சொல்லி, ராவணனை வரவேற்று ராவணனை ஆதரித்து ராவணனை ஏற்றுக்கொள்ளும் மக்கள் ஏன் ராமனை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது எனக்கு புரியல. இருக்கட்டும், நான் இயக்குனரிடம் வேற என்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது. ராவணனுக்கு முக்கியத்துவம் தந்து ராவணனின் பார்வையில் இந்த கதை வந்திருந்தால் ராமநாயணன் பேர் வச்சிருக்கலாம், ராமாயணன் பேர் வைக்கல, அதுலேயும் வித்தியாசத்தை காட்டியிருக்கலாம். பார்க்கலாம். இது ட்ரெய்லர் பார்த்துட்டு வர தாக்கங்கள் இவ்வளவு. இன்னும் படம் மிச்ச படம் மீதி இருக்குங்கிற மாதிரி முழு படத்தையும் பார்த்தால் இன்னும் என்னென்ன விமர்சனங்கள் வருமோ, உண்மையான என்ன சொல்கிறது, அந்த எழுத்து வடிவத்தில் இருந்தவற்றிற்கும் அந்த திரை வடிவத்தில் வருவதற்கும் என்னென்ன வித்தியாசம் வருதுன்னு தெரியல. பார்க்கலாம். பார்த்த பிறகு இன்னும் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் அந்த ட்ரெய்லரை பார்த்தீங்களா? உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க.